Hello guys, welcome to my channel. இந்த வீடியோல ஒரு DSLR கேமரா நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அன்பாக்சிங் பண்ண போறோம். ஓகே, அது என்ன கேமரா, எவ்வளவு பிரைஸ் ரேஞ்ச், அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னோட பேர் சுண்டு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ கேமரா பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. என்ன கேமரா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Canon EOS 1500D. எதனால இதை சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Canonல இருக்கக்கூடிய மாடல்ஸ்லேயே இதுதான் ரொம்பவே பேசிக்கான மாடல், ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் இருக்க மாடலும் கூட. ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கணும்னு நினைக்கிற பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே பர்ஃபெக்டான மாடல். இதோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். அதில் என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட கேமரா EOS 1500D EF-S 18-55mm லென்ஸ், அப்புறம் EF-S 55-250mm லென்ஸ், கேமராவோட பேட்டரி அண்ட் கேமராவோட பேட்டரி சார்ஜர், கேமரா ஹோல்டிங் பவுச், சில பேப்பர் கண்டென்ட்ஸ். ஸோ இந்த கண்டென்ட்ஸ் மட்டும்தான் இந்த பாக்ஸில் வருது. இந்த DSLR கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 24.1 மெகாபிக்சல் CMOS சென்சார், ISO ரேஞ்ச் 100 to 6400 வரைக்கும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். டிஜிட் 4+ ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. 9 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒரு செகண்ட்க்கு 3 ஃப்ரேம்ஸ் உங்களால ஷூட் பண்ண முடியும். ஃபுல் HD வீடியோ ரெக்கார்டிங் கூட இருக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 inches LED மானிட்டர் கொடுத்துருக்காங்க, பட் டச் ஸ்கிரீன் கிடையாது. ஸோ இதுலயே கிரியேட்டிவ் ஃபில்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சேஞ்ச் பண்ணி நீங்க எந்த மாதிரியான போட்டோஸ் எடுக்கிறீங்களோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுல இன்பில்ட்டாவே ஒரு ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க, பட் நீங்க ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபி எடுக்கணும்னா இந்த ஃபிளாஷ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. நீங்க எக்ஸ்டர்னலா ஒரு ஃபிளாஷ் தான் வாங்க வேண்டியதா இருக்கும். நெக்ஸ்ட் இதுல முக்கியமான ஒரு ஆப்ஷன் என்னன்னா Wi-Fi ஆர் NFC ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. ஸோ இது மூலமா இந்த கேமராவை ஈஸியா உங்களால கண்ட்ரோல் பண்ணவும் முடியும். சேம் டைம் உங்களோட போட்டோஸை ஷேர் பண்ணிக்கவும் முடியும். ஓகே, கொஞ்ச நேரம் இதுக்கு சார்ஜ் பண்ணிட்டு நம்ம வெளியில போயிட்டு சில போட்டோஸ் எடுத்து அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போறது 18-55mm கிட் லென்ஸ். ஸோ அதோட அவுட்புட் ரொம்பவே குறை சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பராகவே இருக்கு. நார்மலா எடுக்கிற போட்டோஸ் கூட இதுல சூப்பரா காமிக்குது. ஸோ இந்த லென்ஸ்ல ஆட்டோ ஃபோக்கஸ் மோட்டார் இன்பில்ட்டாவே கொடுத்துருக்காங்க. இதை ஆன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா இது ஃபோக்கஸ் ஆயிக்கும். பட் எக்ஸ்போஷர் ரேட், ISO ரேட் வந்து அதிகமா இருக்கு. ஸோ பிரைட்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இந்த போட்டோஸ்ல தெரியுது. பட் பிக்சர் குவாலிட்டி ரொம்பவே சூப்பரா இருக்கு. நம்ம எடுக்கிற போட்டோஸ் கூட ப்ரொஃபஷனலா சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம 55-250mm லென்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த லென்ஸை வச்சு ரொம்ப பர்ஃபெக்டான போட்டோகிராஃபிஸ் என்னால் எடுக்க முடிஞ்சது. ரொம்ப நல்லாவே ஜூம் பண்ணி கிறிஸ்பான போட்டோஸ் நம்மளால எடுக்க முடியுது. ஸோ இந்த ரெண்டு லென்ஸ்ல இந்த 55-250mm லென்ஸ் தான் என்னோட ஃபேவரட். பிகாஸ் அதோட அவுட்புட், ISO ரேஞ்ச் அண்ட் எக்ஸ்போஷர் ரேட் எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருக்கு. நிகான், சோனி, ஃபியூஜி ஃபிலிம்ஸ், லூமிக்ஸ் இந்த மாதிரி எந்த பிராண்டோட கம்பேர் பண்ணாலும் இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் அண்ட் அதோட பிக்சர் குவாலிட்டி சூப்பரா இருக்கிறது இந்த மாடல்ல மட்டும்தான். அண்ட் போட்டோகிராஃபி கத்துக்கணும்னு நினைக்கிற பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஆப்டான ஒரு கேமரா இதுதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நிறைய பேர் இந்த வீடியோவை பாக்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். திஸ் இஸ் சுண்டு. ஐ எம் சைனிங் ஆஃப். கை வலிக்குது. டேய் இருடா, வைடா. போஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிற.